Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் ஒரு பரபரப்பான பேசு பொருளாக மாறி இருக்கிறது. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு நேற்று முன்தினம் ஒரு மாபெரும் அதிகாரியை சந்தித்தார்கள். அவர் இருவருக்கும் சில ஆவணங்கள் கிடைத்தது. இதையெல்லாம் அவர் வெளியிட்டால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அழுத்தம் வரும் என்பதுதான் டெல்லியில் நிலவக்கூடிய செய்தி. வினோத், ஊழல் இல்லை இல்லை என்று சொல்வதை ஊழல் இருக்கிறது என்பதை நிரூபிக்க அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் செயல்பட்டாலும் இந்த 2 நபர்களுக்கும் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவர், அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபாவின் எம்பி, இந்த இருவரும் ஏன் 3 முறை அமித்ஷாவை சந்தித்தார்கள்? இது அமித்ஷா கொடுக்க பிரம்மாஸ்திரமா என்று தெரியவில்லை. அன்று குறிப்பிட்ட தேதியில் கௌதம் அதானி சிறப்பு விமானம் வந்தபொழுது அவருக்கு தமிழக போலீசார் பாதுகாப்பு தந்திருக்கின்றனர். அது குறிப்பில் இருக்கிறது. எல்லாத்துக்கும் புகைப்படம் எடுக்கக்கூடியவர், இதுக்கே புகைப்படம் எடுக்கல? அவர் முதலமைச்சரை சந்திக்கவில்லை, உண்மை, யாரும் இல்லை. சட்டசபையில போய் சொல்ல மாட்டார் ஒரு முதலமைச்சர். ஆனால் 8-10 போலீஸ்காரனை டிப்ளாய் பண்ணிருக்காங்க. கௌதம் அதானி யாரு என்று அந்த இன்ஸ்பெக்டரை போட்டோ எடுத்திருக்காரு. அதெல்லாம் யார் சொல்றது? அதுதானே அண்ணாமலை சொல்றாரு, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு. ஆதவ் அர்ஜுனா சமீப காலமாக அவர் ஒரு மைய புள்ளியாகி விட்டார் தமிழக அரசியலில். ஆதவ் அர்ஜுனா என்பவருடைய பின்னணி கண்டிப்பாக அவர் ஆந்திரா துணை முதலமைச்சருடன் கைகோர்த்து கொண்டு ஏதாவது திமுகவிற்கு எதிராக செய்கிறாரா? ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர்னா பவன் கல்யாணோட இணைந்து. ஆமா ஆமா. ஓகே, அப்ப அவங்க இருவருக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கா சார்? இருக்கு. எல்லாமே பணத்தை சுற்றித்தான் இருக்கிறது. ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனாவை திருமாவளவன் விடமாட்டார், எழுதி வச்சுங்க நீங்க. சோ 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் கட்சியில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்குங்கிறீங்க. சூழ்நிலையை வந்தா கொண்டு விட்டுரும். விஜய் பேசியதில் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் இடம் கொடுக்க தயார், நான் கூட்டணி சேர தயார் என்று சொல்லிவிட்டார். போஸ்ட் எலெக்ஷனா ப்ரீ எலெக்ஷனா தெரியல. ஆக மொத்தம் இந்த கூட்டணி ஆட்சி தமிழக அரசியலில் திமுகவிற்கு தலைவலி கொடுக்கத்தான் கொடுக்கும். அதற்கு முக்கியமாக இருந்தவர் திருமாவளவன். ஆதரேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். சார், தமிழகத்துல குறிப்பா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் ஒரு பரபரப்பான பேசு பொருளாக மாறி இருக்கிறது. டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிடப்படும் தேர்தலுக்கு முன்பாக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். குறிப்பா அதுல டெண்டர் சம்பந்தமான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, நம்ம போன நேர்காணல நீங்க சொல்லியிருந்தீங்க, இந்த அதானி சந்திப்பு சம்பந்தமாக அண்ணாமலையிடம் சில ஆவணங்கள் கிடைத்திருக்கிறத அவர் அதை வெளியிடக்கூடும் சொல்லியிருந்தீங்க. நேற்று கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு. சபரீசன் ஏன் அதானியை சந்தித்தார், இதற்கு முதல்வர் விளக்கம் தருவாரா, சட்டமன்றத்தில் பேசுவாரா அப்படின்ட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது எதை நோக்கி போது? டிஎம்கே ஃபைல்ஸ் 3ல என்ன மாதிரி விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு? அது ஏற்படுத்த போகும் அரசியல் தாக்கம் என்ன? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வினோத் மூலமாக சொல்லிக் கொள்வது, 2025 முழுக்களும் இன்னும் 400 நாட்கள் இருக்கின்றன சட்டமன்ற தேர்தலுக்கு. 40 விதமான திருப்பு முனைகள் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அண்ணாமலை தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு விடாப்பிடியாக எப்படி ராகுல் காந்தி அதானி அதானி என்கிறாரோ அதே மாதிரி அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டு நேற்று முன்தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை, ஒரு மாபெரும் அதிகாரியை சந்தித்தார்கள். அவர் இருவருக்கும் சில ஆவணங்கள் கிடைத்தது. டிட்கோ என்று சொல்லக்கூடிய அமைப்பிற்கும் டிஆர்பி ராஜாவும் தங்கம் 2 IAS அதிகாரிகளும் டாவோஸ் என்ற இடத்தில் அதானியை சந்தித்தார்கள். கௌதம் அதானி என்பவரை முதலமைச்சர் தொலைபேசியில் பேசினாரா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டும் முதலமைச்சர் செயலகம். அதானி மூலமாக நேரில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேரில் பார்த்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூல அவர் தப்பி முடியாது. சபரீசன் OMR ரோட்ல என்ன பண்ணிட்டு இருந்தார் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே அன்னைக்கு கரண் அதானி சந்தித்தார் என்று. கரண் அதானி தான் கௌதம் அதானியுடைய மகன். பெரந்தூர்
பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி முன்கூட்டியாக ஜாயிண்ட் வெஞ்சர் ஒன்று அமைக்க வேண்டும் என்றெல்லாம் வேண்டுகோள் விடுத்தனர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு அழுத்தம் தரப்படுகிறது. காரணம், டெல்லி, மும்பை இந்த 2 இடங்களிலும் ஏப்ரல் 2025 முதல் 2வது விமானம் திறக்கப்படுகின்றன. டெல்லியில் ஜேவர் என்று நாய்டா அருகே இருக்கிறது, மும்பையில் நவி மும்பை அருகே இருக்கிறது. இந்த 2ஐயும் திறக்க இருக்கிறார்கள். அதுடன் சென்னையும் சேர்த்து இறக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நரேந்திர மோடியினுடைய திட்டம். அதானியிடம் சுவிட்சர்லாந்து கம்பெனியுடன் ஏன் தமிழக முதல்வருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஜாயிண்ட் வெஞ்சர் சிக்னேச்சர் போட்டுக் கொண்டாரா என்பதை அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் கேள்வி கேட்க இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு சூசகமாக தகவல்கள் கிடைக்கின்றன. அப்படி கிடைக்க ஆரம்பித்தால் அது முதலமைச்சருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும். எஸ்எம்எஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எஸ்எம்எஸ் இருக்கிறதே வாட்ஸ்அப் மூலமாக கௌதம் அதானியுடைய மகன் கரண் அதானிக்கும் முதலமைச்சருடன் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கிய அதிகாரிக்கும் இருக்க ஆவணம் அண்ணாமலை கலை சிக்கப்பட்டது. இது எல்லாம் அவர் வெளியிட்டால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு அழுத்தம் வரும் என்பதுதான் டெல்லியில் நிலவக்கூடிய செய்தி. வினோத், இதுல அன்புமணிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் சார்? ஏன்னா ஆரம்பம் முதலே ராமதாஸ் என்ன கேள்வி எழுப்பினார் அப்படின்னா, அதானியை நீங்கள் சந்தித்தீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு தான் ராமதாஸ்க்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு முதலமைச்சர் அதை ஒரு மாதிரி ஒரு அலட்சியப்படுத்திட்டு போனார். ஆனா தொடர்ச்சியா இப்ப இந்த சந்திப்புலையும் அன்புமணி இருக்கிறார் அப்படிங்கிற போது அன்புமணிக்கு இதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? குறிப்பா இதை அவங்க திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான பிரச்சாரத்தை கொண்டு போகணும் அப்படிங்கறத நோக்குல இறங்குறாங்களா, இல்ல வேற எதுவும் இதுல காய் நகர்த்தல் இருக்கா? ஊழல் இல்லை இல்லை என்று சொல்வதை ஊழல் இருக்கிறது என்பதை நிரூபிக்க அன்புமணி ராமதாசும் அண்ணாமலையும் செயல்பட்டாலும் இந்த 2 நபர்களுக்கும், அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவர், அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபாவின் எம்பி, இந்த இருவரும் ஏன் 3 முறை அமித்ஷாவை சந்தித்தார்கள்? இது அமித்ஷா கொடுக்க வஸ்திரமா, அங்க இது பிரம்மாஸ்திரமா என்று தெரியவில்லை. அன்புமணி ராமதாஸ் பின்னிருக்கிறார் என்றால் முதலமைச்சர் ஐயா டாக்டர் எஸ் ராமதாஸ் பெரியவரை அலட்சியப்படுத்தாம இருந்தா அப்படியே விட்டுருப்பாங்க. இது அன்புமணி ராமதாஸுக்கும் சபரீசனுக்கும் இருக்கக்கூடிய நேரடி மோதல் திமுக என்பதற்கு ஒரு 2026 தேர்தலுக்கு ஒரு கட்டம் கட்ட வேண்டியது. அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லுகிறார் கூட்டணி அமைச்சர் தான் வரும் என்று. ஆக மொத்தம் திமுகவிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற திட்டத்தை மத்திய பாஜகவின் தலைவர்கள் அன்புமணி ராமதாஸிடம் சொல்ல, அவரும் he has opened another front against the சோ விரைவில் அதானியுடைய குடும்பத்தார் அப்படி இல்லைன்னா சபரீசன் இவர்களுடைய சந்திப்பு தொடர்பான ஆவணங்கள் வெளியாகும் இந்த 2 தலைவர்கள் மூலியமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதை முதலமைச்சர் தனக்குத்தானே வாயில விட்டு தவறி சொல்லிவிட்டார். தான் சந்தித்த டெக்னிக்கலா எம்.கே. ஸ்டாலின் இஸ் ரைட். டெக்னிக்கலா இப்போ நீங்க நான் வினோதுடன் பேசியதாக, அதாவது அது எக்ஸாம்பிளே வானாங்க. டெக்னிக்கலா முதலமைச்சர் சந்திக்கவில்லை, ஆனால் சில தொடர்புகள் நிரூபிக்கப்பட இருக்கின்றன அதிகாரிகள் மூலமாக, உறவினர் மூலமாக. நான் எந்த உறவினர் என்ற பெயரை சொல்ல ஆசைப்படவில்லை. அந்த டிட்கோ சேர்மனும் அதானி மகனும் சேர்ந்து கொண்டு எத்தனை முறை சந்தித்தார்கள் என்பது அரசாங்கத்தில் ரெக்கார்டு இருக்கின்றன. அதையும் முன்னாடி முன்னாள் தமிழக அதிகாரி, இப்பொழுது மத்திய அரசில் பங்கேற்க ஒரு மூத்த அதிகாரி, அவரும் தாவோஸில் சந்தித்தார் கௌதம் அதானியை. கௌதம் அதானி மூலமாக அவருடைய தொலைபேசியிலிருந்து முதல்வர் பேசினாரா என்று ஒரு விசாரணை வந்தால் கண்டிப்பாக அந்த மத்திய அரசாங்கத்தில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி நிரூபிப்பார். சோ இது ஒரு முக்கியமான விஷயமாக தமிழக பாஜகவும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி வரும் காலங்களில் திமுகக்கு எதிராக எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதன் மூலியமா அப்படி பண்ணிட்டு ராகுல் காந்தியை கார்னர் பண்ண வேண்டும் என்பதுதான் மத்திய பாஜகவினுடைய கோஷம். ராகுல் காந்தி என்ன அவ்வளவு சத்திய சாவந்தனா? தன்னுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் இருப்பவர் 100 கோடி வாங்கி ஸ்வாகா சாப்பிட்டு விட்டார், திருப்பி கொடுத்து விட்டார். எப்படி அம்மையார் ஜெயலலிதா
அந்த ஜெயா லேண்ட் டான்சி லேண்ட் வாங்கி திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்களோ அது மாதிரி இவர் திருப்பி கொடுத்துட்டேங்கிற ஆகும்போது நீ வாங்கிட்டேயா நீங்க 100 கோடி ₹1 இல்ல ₹2 இல்லைங்க நன்கொடை. இங்க என்ன டிரான்சாக்சன் நடந்திருக்குது? சோ இப்போ இதுல அடுத்த கட்டமா என்ன மாதிரி விஷயங்கள் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ பாஜக இதை காய் நகர்த்து அப்படின்னா இது வெறும் திமுகக்கு எதிரான ஒரு நடவடிக்கை மட்டுமல்ல, இதை மூலியமா காங்கிரஸுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். உங்க கூட்டணி கட்சி இந்த மாதிரி தொடர்பு இருக்காங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கும் இது உதவும் நினைக்கிறா டெல்லி? ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக. இது அதனால்தானுங்க இப்ப பாருங்க, அகில இந்திய அரசியலில் இருந்து பார்க்க வேண்டும் என்றால் தமிழகத்தை அதானி 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 என்று சொல்லி லோக்சபாவை ராஜ்யசபாவை முடக்கக்கூடிய காங்கிரஸ் அதற்கு ஏன் திமுக உடனடியாக இல்லை? அதானின்னு வாக் அவுட் பண்ணிருக்காங்களே, ஏன் சொல்லுங்க? டிஆர் பாலுவோ அல்லது கனிமொழியோ ராஜாவோ தயாநிதி மாறனோ ஏன் அதானின்னு அவங்க இருக்கிறது கிடையாது. சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஏதோ ஒரு புகை இருக்குங்க. அது எப்ப நெருப்பாகும் தெரியாது. ஆகஸ்ட் மாசம் நெருப்பானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எங்க டிஐபிஆர் என்ற நிறுவனம், டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்கிறதே தமிழ்நாட்டு அரசாங்கத்தில், உன்ன ஒரு உதயநிதி படத்தையும் இந்த முதலமைச்சர் படத்தையும் போடுறாங்களே, அன்று குறிப்பிட்ட தேதியில் கௌதம் அதானி சிறப்பு விமானம் வந்த பொழுது அவருக்கு தமிழக போலீசார் பாதுகாப்பு தந்திருக்கின்றனர். அது குறிப்பில் இருக்கிறது. எல்லாத்துக்கும் புகைப்படம் எடுக்கக்கூடியவர் இதுக்கே புகைப்படம் எடுக்கல. அவர் முதலமைச்சரை சந்திக்கவில்லை, உண்மை, யாரும் இல்லை. சட்டசபையில போய் சொல்ல மாட்டார் ஒரு முதலமைச்சர். ஆனால் முதலமைச்சருடைய உறவினர் இருக்கிற அந்த OMR ரோடுக்கு வந்து OMR அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்குதுங்களே, 8-10 போலீஸ்காரங்க டிப்ளாய் பண்ணிருக்காங்க. கௌதம் அதானி யாரு என்று அந்த இன்ஸ்பெக்டரை போட்டோ எடுத்திருக்காரு. அதெல்லாம் யார் சொல்றது? அதுதானே அண்ணாமலை சொல்றாரு, எங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு. இது ஒன்னே ஒண்ணு வினோத், அரசியல் ரீதியாக அமித்ஷா சாவி கொடுக்கிறாரு டெல்லியில இருந்து. அன்புமணி ராமதாஸிற்கும் அண்ணாமலைக்கும், குறிப்பாக அண்ணாமலைக்கு, அண்ணாமலையுடன் படித்து பயின்று பணிபுரிந்த 2-3 முக்கிய அதிகாரிகள் தமிழக அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறார்கள். போலீஸ் அவர் அந்த புகைப்படங்களை எல்லாம் கையில் எடுத்து விட்டார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். அது வைத்து பண்ணார்னு வச்சுங்க, நிஜமாவே மு.க. ஸ்டாலினுடைய பதிலுக்கு பதிலாக இருக்கும் அது. சார், இப்ப இந்த திமுக கூட்டணியவே வந்து மையப்படுத்தி திமுக கூட்டணியை வந்து அது இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விவாதம் தான் கடந்த ஒரு வாரமாக போய்கொண்டே இருந்தது. குறிப்பா நீங்க இந்த ஆதவ் அர்ஜுனுடைய பேச்சையும் கவனிச்சிருப்பீங்க. ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு குறுகிய காலத்துல தமிழக அரசியல் காலத்துல கவனம் பெற்ற ஒரு நபராக மாறி இருக்கிறார் அப்படின்னா அதுல வந்து சந்தேகம் இல்லை. இப்போ இந்த ஆதவ் அர்ஜுனுடைய இந்த பேச்சு, அப்புறம் விஜயோடைய மேடை, அப்புறம் ஆனந்த் தெல்டுண்டே போன்றவர்கள் கலந்து கொண்டது, இதை எப்படி டெல்லி ரீட் பண்ணாங்க? இது எப்படி வந்து ஐபி எடுத்து கொடுத்தாங்க? சோ இதை எப்படி பாக்குது டெல்லி? இது மத்திய அரசாங்கத்திலிருந்து அரசியல் சூதாட்டம் தான் இது. கண்டிப்பாக ஆதவ் அர்ஜுனா என்பவருடைய பின்னணி கண்டிப்பாக அவர் ஆந்திரா துணை முதலமைச்சருடன் கைகோர்த்து கொண்டு ஏதாவது திமுகவிற்கு எதிராக செய்கிறாரா? அதையும் தவிர ஆதவ் அர்ஜுனாவிற்கு சமீப காலமாக அவர் ஒரு மைய புள்ளியாகி விட்டார் தமிழக அரசியலில். சாரி ஃபார் இன்டர்ப்ஷன். ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர்னா பவன் கல்யாணுடைய இணைந்து. ஆமா. ஓகே, அப்ப அவங்க இருவருக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கா சார்? இருக்கு. அந்த காரணம் என்ன என்று கேட்டால், பிரசாந்த் கிஷோர் பாண்டே தமிழகத்திற்கு திமுகவிற்கு 2021 எப்படி அவர் தான் ஆட்சியை கொண்டு வந்தேன் என்று மார்த்தட்டி சொல்லுகிறாரோ வட இந்திய பத்திரிகைகளிலும் பொது நல தொலைக்காட்சிகளிலும், அவருக்கு உறுதுணையாக இருந்தது திமுகவிற்கும் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கும் இணை பாலமாக இருந்தது ஆதவ் அர்ஜுனா தானே. ஆதவ் அர்ஜுனாவுடைய சில ரகசியங்கள் பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தெரியும், அதுவும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியும், இது முதலமைச்சருக்கும் தெரியும். அந்த பிளவு அங்குதான் வந்ததே தவிர, ஏன் லாட்டரி ஷீட் சமாச்சாரமாக விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் தடால் என்று ஒரு தெரியாதவனை, நான் தலித்தை பொது துணை பேச்சாளராக போட வேண்டும், தலித் கட்சி என்று சொல்ல அவருக்கு ஒரு கோட்டா இருக்குதுங்கிறாங்க. கேட்டா 21 ஜெனரல் செக்ரட்டரிஸ்ல ஒரு 5 அசிஸ்டன்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம்
நான் தலித்தா இருக்கணும், அதெல்லாம் போயிங்க. ஆதவ அர்ஜுனாவிற்கு மு.க. ஸ்டாலின் குடும்ப ஜாதகம் நன்றாக தெரியும். அதுதான் ஒரு பயப்படுற விஷயம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இல்ல சார், ஏன்னா இந்த சர்ச்சை எழுந்து கொண்டு அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா இல்லையா, நீக்கப்படுவாரா இல்லையா அப்படிங்கிற விவாதம் பெரிய அளவுல போயிட்டு இருக்கும் போது அவர் டெல்லியில இருந்தார். குறிப்பா ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு இதுல அவர் தலைவராகவும் இருக்கார். அப்படிங்கிற போது டெல்லி சார்ந்த அவர் நகர்வுகளும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இதுல கிளம்பி இருக்கு இல்லையா? ஏன்னா திருமாவளவன் சொல்லும் போதே இந்த விழா அப்படிங்கிறதே ஒரு சனாதன சூழ்ச்சி அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுறார். திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே வெளிப்படையாக ஆதவ அர்ஜுனுக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சோ டெல்லியோட ஹேண்ட் இதுல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? திருமாவளவன் ஒரு மரியாதைக்குரிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அனைத்து வட இந்திய தலைவர்களுக்கும் தெரிந்தவர். இந்தியாவிலேயே தலித்தை பற்றியும் அம்பேத்கரை பற்றி பேசுவது என்றால் சில முக்கிய நபர்களில் திருமாவளவனும் ஒருவர். ராம்தாஸ் அட்டாவிலே மத்திய அமைச்சர் ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று நடத்துகிறாரே, அவருடன் நட்பு கொண்டவர். அவர் டெல்லியில் பல கபட நாடகங்களை ஆடுகிறார் திருமாவளவன். மனம் முழுக்கும் பாஜகவிடம், மனம் முழுக்கும் திமுகவிற்கு எதிர்நிலை. ஒரே ஒரு கேள்வி திருமாவளவன் பதில் சொல்ல வேண்டும். சஸ்பெண்ட் கட்சி விட்டு நீக்கினா 6 மாசத்துக்கு என்னத்துக்கு நீக்கிறாங்க? 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் 2020 எடுத்துருவாங்க திருப்பி இதுல கட்சியில. அதுக்கு வெளில வந்துடுவார். எவ்வளவு நாள் தான் இன்னும் 1 வருஷத்துக்கு கொடுக்குற நெருக்கத்தை திருமாவளவனும் தமிழக எங்க இப்ப சமீப காலமாக செல்வ பெருந்தகை அதிகமாக பேசுவதில்லை. அதையும் தவிர ப. சிதம்பரம் அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 மாபெரும் கட்டுரை எழுதினார். இனி பாரதிய ஜனதா கட்சியை நிறுத்த முடியாது, காரணம் மகாராஷ்டிரா போன்ற தேர்தல்களில் எப்படி இருக்கும் என்று அப்பொழுது எழுதினார். இப்பொழுது எழுதுகிறார் பாஜக ஒரு சக்தியாகிவிட்டது. ராஜீவ் சர்தேசாய் என்று இருக்கக்கூடிய பத்திரிகையாளருடைய புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் நரேந்திர மோடி ப. சிதம்பரம் பாராட்டி இருக்கிறார். நாம் அதானியை திட்டக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கு நிர்பந்தத்தை கொடுக்கிறது, கூட்டணி ஆட்சி என்று. அதற்கு திருமாவளவன் தலைமை தாங்குகிறார். அதுக்கு டெல்லிக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? திருமாவளவன் பாலிடிக்ஸ் பிளே பண்றாரு. ஆதவ அர்ஜுனாவும் திமுகவுக்கு எதிராக பாஜக இயக்க விடுது என்று சொல்லுவது தவறு. அது காரணம் என்னன்னு கேட்டால் சில இக்னேட்டிங் பாயிண்ட் நெருப்பு குத்தி வச்சு விட்டுட்டாரு ஆதவ அர்ஜுனா. அது யார் மூலமா வச்சாரு? திருமாவளவன் மூலமா தானே. எங்க 6 சஸ்பெண்ட் பண்ணணும், ஏதாவது கட்சி கட்டும் திருப்பி எடுத்து எத்தனை திமுக தலைவர்களை திருப்பி எடுத்துருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய கவர்னருக்கு எது சொன்னாங்க, 6 மாசம் சஸ்பெண்ட் இப்ப திருப்பி கட்சியில் எடுத்துட்டாங்களே. இவரை திருப்பி கட்சியில் எடுத்துட்டு விஜய் பக்கம் போறதுக்கு விஜய்க்கு கொஞ்சம் லீவரேஜ் கொடுக்கும். ஒரு சீஃப் மினிஸ்டர் கிட்ட சொல்லி நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நற்பெயரை எடுத்து கொண்டு வந்து விட்டார். 6 மாதத்திற்குள் அவரை கட்சியில விட்டு வெளில போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் திருமாவளவனுக்கு எதிராகத்தான் பேசிக்கொண்டிருப்பாரா இல்லையா? இல்லது மீண்டும் அந்த கட்சியில இருந்து திருமாவளவன் இழுக்க முயற்சிக்க செய்ய மாட்டாரா? அந்த தொடர்பு இன்னும் தொடர்ந்து இருக்கிறதே, அதுதான் இங்க முக்கிய புள்ளி. அந்த தொடர்பின் காரணம் எப்படி பரந்தூர் விமான நிலையம் அதானிகள் எல்லாம் 2026 பொது தேர்தலுக்கு ஒரு முக்கிய பாகமோ, அதே மாதிரி அதன் மூலமாக திருமாவளவனுக்கு முக்கிய பாகம் 2026 தேர்தல். எல்லாமே இந்த பணத்தை எங்க சிபிஐ கட்சிக்கு 15 கோடி ஓப்பனா கொடுத்து எக்ஸ்பிரஸ் பண்ணி விட்டாருங்களே டிஎம்கே எலெக்ஷன் கமிஷன் சொல்லி. இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்களா டிஎம்கே? அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் பணப்பட்டுவாடம் நடந்துறது, கேஷ்ல போயிடுது, முடிஞ்சு போச்சு, ஆட்டோ க்ளோஸ். ரெக்கார்ட்ல வச்சிருந்தீங்க தானே வம்பு. எல்லாமே பணத்தை சுற்றித்தான் இருக்கிறது. ஆக மொத்தம் ஆதவ அர்ஜுனாவை திருமாவளவன் விடமாட்டார், எழுதி வச்சுங்க நீங்க. 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் கட்சியில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறீங்க. சூழ்நிலையை வந்தா கொண்டு விட்டுரும். எங்க அவரை ராஜினாமா செஞ்சு போயிடலாமா? ஒரு ஆள் சஸ்பெண்ட் பண்ண ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாமா இல்லையோ? உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், செந்தில் பாலாஜி திமுகவிலிருந்து சேர்ந்தார். அதிமுகவிலிருந்து சேரத்துக்கு முன்னாடி நிறைய நெகோசியேட் பண்ணாங்க, சேர்ந்துட்டார், டக்குன்னு சேர்ந்துட்டார்.
தலவாய் சுந்தரத்தை பதவி காலம் நீக்கினாரு. திருப்பி எடப்பாடி பழனிசாமியே எடுத்துட்டாரு RSS பாராட்டின அப்புறம். ஆக மொத்தம் கொடுக்கல் வாங்க. இப்ப திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்த மணிசங்கரை இதை மீண்டும் சேர்த்து கொண்டார் சோனியா காந்தியே. சோ அது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இப்ப ஜோதிராதித்ய சிந்தியாவை காங்கிரஸ்ல இருந்து எடுத்துட்டு வெளில வந்துட்டாரு. அவங்க பிஜேபி கவர்மெண்ட் சேர்ந்துட்டாரு. இப்போ ஆதவ் அர்ஜுனாவை தற்காலிகமாக நிறைய தடை நீக்கம் செய்திருந்தாலும், அதாவது இடை நீக்கம், கண்டிப்பாக திரும்பவும் கட்சியில் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தானே இருக்கின்றன. சப்போஸ் அவர் ராஜினாமா பண்ணிட்டு விசிகால சேர்ந்தாருன்னா அங்க தூண்டில் மில் மாதிரி போட்டு வலை போட்டுட்டே இருப்பாரு. அப்படி இப்படி 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 போட்டுட்டே இருப்பாரு. அவர் விசிகாவில் இருந்தாதான் திமுகவுக்கு நல்லது. அது தாவேகாவிற்கு போயிட்டா திமுகவுக்கு பெரிய நட்டமாகிவிடும். அங்க தூண்டில் வலையை போட்டுட்டே இருப்பாரு. எத்தனை மீன் வந்து பிடிக்கலாமே. எங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு என்று தனி கொள்கை இருக்கிறது. பிரபாகரனை பற்றியும் மற்றும் சில தலித் பிரிஸ்டனை பற்றியும். அது திமுகவுடைய கோட்பாடுகளுக்கும் நீதிகளுக்கும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் விசிக தொண்டர்கள் மிகவும் இன்னல்களுக்கிடையே இருக்கிறார்கள். காரணம், அந்த 5-6 மாவட்டங்களில் விசிகாவினுடைய தபாவ் என்று ஹிந்தியில் சொல்வார்கள் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. அங்க இருப்பவர்கள் எல்லாம் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் 1000 கோடி இருக்குதுன்னு ஒரு விடுதலை சிறுத்தை கட்சி எம்பியே சொல்றாரு வெளில வந்து. ஆக மொத்தம் கூட்டணி ஆட்சியில பணம் சம்பாதிக்கணும் அவங்களுக்கு இருக்குல்ல. அதைத்தானே காட்சிக்கு நம்ம சொல்றாரு திருப்பி திருப்பி கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று. எங்க ஒண்ணு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு வரவிருக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் பேசியதில் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் இடம் கொடுக்க தயார், நான் கூட்டணி சேர தயார் என்று சொல்லிவிட்டார். போஸ்ட் எலெக்ஷனா ப்ரீ எலெக்ஷனா தெரியல. ஆக மொத்தம் இந்த கூட்டணி ஆட்சி தமிழக அரசியலில் திமுகவிற்கு தலைவலி கொடுக்கத்தான் கொடுக்கும். அதற்கு முக்கியமாக இருந்தவர் திருமாவளவன், அதற்கு முக்கியமாக இருப்பவர் கார்த்திக் சிதம்பரம், அதற்கு முக்கியமாக இருப்பவர் செல்வ பெருந்தகை. கடந்த 4-5 மாதங்களாகவே கூட்டணி கூட்டணி என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி, அது கடைசி மட்டும் அண்ணாமலை சொல்ல இல்லைங்களா சார் கூட்டணி வரும்ட்டு, அன்புமணி ராமதாஸ் சொல்ல இல்லைங்களா? காரணம் என்ன என்று கேட்டால் ஓட்டு பர்சன்டேஜ் திமுகவிற்கு குறைந்து விட்டது. எவ்வளவு நாள் தான் நீ கட்டுப்படுத்தி நிறுத்த முடியுங்க? இங்க இந்த வயல்காட்டில் நெற்பயிருக்கு நடுவே ஒரு சட்டி இது மேல ஒரு வெள்ளையா ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு பூத மாதிரி பண்ணி சட்டி அந்த பானையை உருட்டி வச்சிருவாங்க. ஸ்கேர் குரோன்னு பேரு ஆங்கிலத்தில். அது பயிர்களை அரைக்க முடியாத கழுகுகளோ குருவிகளோ வர முடியாது. அந்த மாதிரி எடுத்து இப்போ திமுக வந்து பயமுறுத்தி வச்சுட்டாங்களே. அந்த செட்டி மாதிரி ஒரு ஸ்கேர் குரோ பண்ணி விட்டாங்க திமுகவை. அதுதானே தமிழக அரசியல் நூதனமாக வரக்கூடிய செயல். 2026 எழுதி வச்சுங்க வினோத். 2025 முழுக்களும் திருப்பி 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 இந்த விஜய், சீமான், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்களே ஆனால் அது கூட்டணியை சார்ந்து தான் போகுமே தவிர இந்த கட்சியில் சொன்ன ஆளுங்கட்சி சாதாரண சொல்லவே இல்லை. இன் நட்ஷல் தமிழ்நாடு இஸ் ஹெட்டிங் ஃபார் a coalition government in 2026. சிம்பிள். அதுதான் பாஜக விரும்புகிறது. அதில் பாஜக மந்திரி இருந்தாலும் இருக்கலாம். சோ 26லயே வந்து ஒரு கூட்டணி சபையை நோக்கி தமிழக அரசியல் நகர தொடங்கி இருக்கிறது. அது வாக்கு விகிதத்தின் அடிப்படையில் பார்த்தால் திமுகவிற்கு பலத்த தோல்வியை காணும் என்றுதான். ஏன்னா லோக்சபாலே அவங்க வந்து 6% லாஸ்ட் இல்லையா? அந்த எப்படி அந்த 6% மேனேஜ் பண்ண போறாங்க? எங்க இத்தனை நாள் வாய் மூண்டுட்டாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், அவனுடைய தலைவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்தது. அதையும் தவிர இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு மு.க. ஸ்டாலின் நல்ல உறவு இருக்கிறது, நன்றாக பேசுகிறார், சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனால் உதயநிதியை கொண்டு வந்தோடனே அவங்களும் டிஸ்டன்ஸ் ஆறாங்க. சிம்பிள் அஸ் தட். நாங்களாமே உதயநிதியோட சீட் ஷேரிங் பேசுவோமா அப்படிங்கிற ஒரு மனத்துல ஒரு தாக்கம் இருக்கிறது. திருமாவளவனுக்கும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சரி, காங்கிரசுக்கும் சரி, எல்லாம். அதை வெளிப்படையாக சில கட்சியினர் டெல்லியில் குறிப்பிடுகிறார்கள். 23 எம்பில 14-15 எம்பி உதயநிதியினுடைய வேட்பாளர்கள், உதயநிதியினுடைய நம்பிக்கையுடையவர்கள். அவங்களாம் இப்போ கனிமொழிக்கே ஆட்டம் கொடுக்கும் போது கூடுதலாக இருக்கக்கூடிய
கூட்டணி கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு ஏன் அழுத்தம் தர மாட்டார்கள்? இப்போ 2-3 நாளா திருமாவளவனை பார்த்தா திமுக எம்பி எல்லாம் தனியா போயிடுறாங்க, சைட்ல போயிடுறாங்க. ஏன் தெரியல. டெல்லியில நான் இப்ப கூட பார்த்தேன், தனியா போயிடுறேன். திருமாவளவன் யாரும் டிஎம்கே எம்பிக்கள் யாரும் பேசுறது இல்ல. ஒரு தரமா சொல்லு. இல்ல சார், இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் தகவல். நீங்க தான் பார்லிமெண்ட் போறீங்கிறதால நீங்க தான் சொல்ல முடியும். சைட்ல போயிடுறாங்க சார், கண்டுகால போயிடுறாங்க. ரவிக்குமாரும் திருமாவளவன் மட்டும் தனியா இருக்காங்க. இல்ல ரவிக்குமார் டிஎம்கே எம்பிஸ் கூட இருக்காரா? அதெல்லாம் அவ்வளவு நுணுக்கமா பார்க்காதீங்க. திருமாவளவனும் திமுக எம்பிக்களும் சைட்ல போயிடுறாங்க. அது ஏங்க அது? அந்த ஒரு போன் ஹோமி, அதாவது நட்புறவு இல்லைங்களா? அது விரிசல் ஆரம்பித்து விட்டது சார். நீங்க மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் பார்க்கலாம், அண்ணா அறிவாலயத்தில் பார்க்கலாம், போட்டோ வரலாம், கட்சி ஊழியர்களை சரிப்படுத்தலாம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா, விஜய், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் போட்ட விதை இருக்கிறதே, அது மரமாக வளரும், பழம் காய்க்கும் 2025 டிசம்பருக்குள். சார், நம்ம கொஞ்சம் இந்த ஆந்திரா அரசியலுக்கு போலாம் அப்படின்ட்டு, குறிப்பாக அங்கு நடந்து வரக்கூடிய சில சம்பவங்கள். துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் வந்து நேரடியாக தெலுங்கு தேசம் கட்சியுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களையே அட்டாக் பண்ற மாதிரி பேசுறாரு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறாரு. இவரே நிறைய இடத்துல தன்னிச்சையாக வந்து ரைடுக்கெல்லாம் போறாரு, ரேஷன் அரிசி வந்து பிடிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சோ அங்க வந்து அந்த பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது ஆந்திரால அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுல ஏதேனும் சிக்கல் ஓடிக்கொண்டிருக்கா? குறிப்பா பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இதே ஏதும் சிக்கல் இருக்கா? இல்லவே நோ சிக்கல். அதனால்தானே இப்ப பவன் கல்யாணுடைய பிரதரை ராஜ்யசபா எம்பி ஆக்குமான்னு சொன்னாங்க. மினிஸ்டர் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாரு சந்திரபாபு நாயுடு. அதையும் தவிர பாஜக கண்டிப்பாக மகாராஷ்டிரா தேர்தலில் பவன் கல்யாணை லாட்டூர், அங்க அந்த ஆந்திரா மகாராஷ்டிரா பார்டர் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல யூஸ் பண்ணாங்க. இப்ப மகாராஷ்டிராவினர் தெலுங்கு பேசுகிறார்கள் பலர், மராட்டி பாஷையை தவிர. அது அந்த பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பேசும் பொழுது 17-18 சட்டமன்ற தேர்தல் இடங்களில் பிரச்சாரம் செய்த பவன் கல்யாண் 17 ஜெயிச்சிருக்காரு. சோ ஆக மொத்தம் தமிழகத்திலும் அவர் 2025க்கு அப்புறம் அண்ணாமலையும் விஜயும் சேர்த்துவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவாரே. அவரும் சினிமா துறையில் தான் இருக்கிறார். ஆக மொத்தம் அவர் பாஜகவினால் யூஸ் பண்ணப்படுகிறார். ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கும் அவருக்கும் ஒரு விதமான இன்னல்கள் கிடையாது, தொந்தரவு கிடையாது. அந்த அலைன்ஸ் இன்டாக்டா தான் இருக்குது. சோ ஏன்னா ஏன் அது திருப்பி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஏன்னா மத்தியில வந்து சந்திரபாபு நாயுடு ஆதரவில் பாஜக அரசு போய்கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. அப்படிங்கிற போது ஒருவேளை இங்க எதுவும் சிக்கல் ஏற்பட்டால் அது டெல்லியிலும் எதிரொலிக்குமே, அதை வந்து பாஜக எப்படி இது பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. சிவசேனா தான் வந்துருச்சுங்களா சார்? உத்தவ் தாக்கரே வந்துடுறாரு சார். 5 வருஷம் நரேந்திர மோடிக்கு, அதாவது ப. சிதம்பரம் சொல்லுகிறார், இன்னும் 5 வருஷத்துக்கு அசைக்க முடியாது நரேந்திர மோடி என்று கருத்தரங்கில் சொல்லுகிறாரு. உத்தவ் தாக்கரே ஆல்மோஸ்ட் பாஜக கூட்டணியில வர இருக்கிறார். எம்பிஎல்ல வெளில வந்துட்டார், மகா விகாஸ் அகாடில வெளில வந்தாச்சு. அவ்வளவுதான், அதோட போதும். நீ வெளில வந்து பார்க்கிங் ஏரியால எப்பவுமே பிளேன் லேண்ட் ஆகச்சே அப்படியே சைலண்டா வந்து லேண்ட் ஆயிடும். அப்புறம் எங்க கொடுக்க போறாங்க கேட்டுன்னு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப கேட் எந்த கேட்டுக்கு போறாரு உத்தவ் தாக்கரேன்னு தெரியாது, மெதுவா போவார். பவன் கல்யாணுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் ஒரு மோதல் கிடையாது. அதை காசிப் பண்றதெல்லாம் திமுகவினர் ஐடி விங்கா இருக்கலாமே தவிர, பட் ஐ டோன்ட் திங்க் சோ. இந்த நேர்கால இறுதியான கேள்வியா, பாஜகல அந்த கட்சி ரீதியான தேர்தல் ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு, உறுப்பினர் சேர்க்கையும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. சோ தேசிய தலைவர், புதிய தேசிய தலைவர் எப்போது தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு சார்? ஜனவரி மட்டும் அந்த நட்டாவிற்கு பதவி நீட்டிக்கிறது. ஜனவரிக்கு 20 தேதி வாக்கில் புதிய தலைவர் வந்து விடுவார். அதற்கான மாநில தேர்தல்கள் நடந்து வருகின்றன. 6 மாநில தேர்தல் முடிந்தவுடன் ஜெனரல் கவுன்சிலை கூப்பிட்டு கண்டிப்பாக நட்டாவிற்கு பதிலாக ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் டெல்லியில் பலர் பேசுகிறார்கள். காரணம், நரேந்திர மோடி கடைசி சமயத்தில் எதை பண்ணுவார்னு யாருக்கு தெரியாது. உதாரணத்திற்காக, இது அரசியல் சம்பந்தப்பட்டது இல்லாக இருந்தாலும் சக்திகாந்த் தாஸ் என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் வங்கி கவர்னர், அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நேற்று முன்தினம் வரை. திடீரென்று நரேந்திர மோடி அவர்கள் சஞ்சய் மல்ஹோத்ரா என்பவரை ரிசர்வ் பேங்க் வங்கி ஆளுநராக போட்டு விட்டார்.
ஆக மொத்தம் நரேந்திர மோடி மனதில் என்ன ஓடுகிறது என்று யாருக்குமே தெரியாது, இன்க்ளூடிங் டாப் அபிஷியல்ஸ் அண்ட் டாப் மினிஸ்டர்ஸ். ஸோ அது மாதிரி நரேந்திர மோடி வந்து பாஜகவின் தலைவரை யார் சொல்ல இருக்கோ அவளை தேர்ந்தெடுத்துருவாங்க. திரௌபதி முர்மு யாருக்கான்னு தெரிஞ்சதுங்களா சார்? அதே மாதிரிதான் ஈவன் அமித்ஷாக்கே தெரியலீங்களா சார் அப்போ. நன்றி சார், பல்வேறு கேள்வி வெளிச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.